4 செடியை இதுல போட்டாச்சுங்க. 4 அவரை அழகா நட்டாச்சுங்க இன்னைக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியாஸ் கிச்சன். அனைவருக்கும் காலை வணக்கம்ங்க. இப்போ மாடி தோட்டத்துக்கு வந்திருக்குங்க. மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விதைகள்லாம் நடப்போகிறோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விதைகள் போட்டு வச்சிருந்தோம். அதெல்லாம் கொஞ்சம் மழையில் போயிடுச்சு. அதில் கொஞ்சம் செடிகள் நல்லா வந்திருக்கு. அதையும் நடப்போகிறோம். வாங்க இப்போ விதைகள்லாம் நட ஆரம்பிக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ பீர்க்கங்காய் நட ஆரம்பிச்சிடலாங்க. இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம போட்டு வச்சிருந்தது. நம்ம விதைகள் நடுற வீடியோ போட்டிருந்தேன், அதுலேயும் காமிச்சிருந்தேன். அப்புறம் மாண்டாஸ் புயலுக்கு முன்னாடி காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த புயல் வந்ததுக்கப்புறம் அதுலேயும் காமிச்சிருந்தேன். இப்போ நட ஆரம்பிச்சிடலாம். பீர்க்கங்காங்க இது பழம் எடுத்துக்கலாம். சின்ன பழமாக இருந்தால் போதும்னு நினைக்கிறேன் இதுக்கு. அவ்வளோதாங்க, ஒரு செடி நட்டாச்சுங்க. இப்போ அடுத்து இன்னொரு செடி நட ஆரம்பிச்சிடலாங்க. காலையில் வெள்ளிக்கிழமைங்க, இன்னைக்கு செடி நட ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளோதாங்க, 2வது செடியும் நட்டாச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்பவும் விதையாவே போடுவோங்க. இந்த தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தோம், வந்துடுச்சு. ஆனால் மழையில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 போயிடுச்சு, ஒரு 3 வந்திருக்குங்க. தண்ணி விட்டுற வேண்டியதான். அடுத்து பார்த்தீங்கன்னா புடலங்காய் விதை போட போகிறேங்க. புடலங்காய் பார்த்தீங்கன்னா நம்ம மாடி தோட்டத்தில் போன சீசன் வந்தது தான், அதனுடைய விதை தான் போட போகிறோம். நட ஆரம்பிச்சிடலாங்க. ஒரு இதில் வந்து 2 வைக்கிறேங்க. ஏன்னா எப்படி வரும்னு தெரியல, 2மே வருமா இல்லை 1 வருமானு தெரியல, அதனால 2 வைக்கிறேங்க. அவ்வளோதாங்க, புடலங்காவும் போட்டாச்சுங்க. அடுத்து நம்ம சொரக்காய் விதை போட்டுடலாங்க. இதுவும் 2 தாங்க வைக்க போறேன். அவ்வளோதாங்க, சொரக்காவும் விதை போட்டாச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அவரை செடி நட போகிறேங்க. இது செடி அவரை தான். இதுவும் நம்ம விதை போட்டு தாங்க ஆல்ரெடி வச்சிருந்தது. அவ்வளோதாங்க, அவரை செடி நட்டாச்சுங்க. இன்னொரு அவரை செடியும் நட ஆரம்பிச்சிடலாங்க. அவரைக்காய் 4 வைக்கிறேங்க. ஏன்னா நல்லா யூஸ் ஆகுது, பசங்களும் சாப்பிட்றாங்க அவரைக்காய், அதனால அது 4 வச்சிருக்கோம். லாஸ்ட் டைமும் பார்த்தீங்கன்னா 4 தாங்க இருந்தது. அவ்வளோதாங்க, செடி நட்டாச்சுங்க. 4 செடியும் இதில் போட்டாச்சுங்க. 4 அவரை அழகாக நட்டாச்சுங்க. இன்னைக்கு காராமணி விதை போட போகிறேங்க. காராமணி பார்த்தீங்கன்னா ஒரு பாட்க்கு 2 போடுறேங்க. இப்போ 4வது பாட் போட்டுட்டு இருக்கேங்க. காராமணி பார்த்தீங்கன்னா பொரியல் சூப்பராக இருக்குங்க. எங்கள் வீட்டில் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால 4 போட்டிருக்கேங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பீன்ஸ் தாங்க வைக்க போகிறோம். இது வந்து செடி பீன்ஸுங்க. இதுவும் 4 பாட் போட போகிறேன். ஒரு பாட்க்கு 2 வைக்க போகிறேங்க. போன சீசன் இல்லாமல் அதுக்கு முன்னாடி போட்டிருந்தோம், நல்லா வந்தது பீன்ஸ், அதனால சரி இப்போ போடலாம் அப்படின்ட்டு போடுறேங்க. எதனால ஒரு பாட்க்கு 2 போடுறேனாங்க, 1 வரலைனாலும் 1 வரும் இல்லையா, அதுக்காக தான் 2 போடுறோம். 2மே வந்துச்சுனாலும் பரவாயில்லைங்க, அப்படியே நல்லா தான் இருக்கும், வந்துடும். பீன்ஸ் இல்லாமல் பாதி சமையலே இல்லைன்ற மாதிரி இருக்குங்க. வெஜிடபிள் ரைஸ் செய்யணுனாலும் பீன்ஸ் வேணும், குருமா எல்லாத்துக்கும் பீன்ஸ் தேவைப்படும். நான் கொஞ்சம் அதிகமாகவே பீன்ஸ் யூஸ் பண்ணுவேங்க, அதனால பீன்ஸ் இந்த தடவை போடுறேங்க. இப்போ வெண்டைக்காய் போட போகிறேங்க. இதுவும் ஒரு பாட்க்கு 2 தான் போட போகிறோம். போட ஆரம்பிச்சிடலாம். வெண்டைக்காய் கொஞ்சம் நிறையவே போடுறேங்க, ஏன்னா எல்லாரும் நல்லா சாப்பிடுவாங்க வெண்டைக்காய் எங்கள் வீட்டில்.
2 விதைங்க. அடுத்து கொத்தவரங்காய் போட்டுடலாங்க. போட ஆரம்பிச்சிடலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டுக்கு 2 தாங்க போடுறேன். அவ்வளோதாங்க, 4 போட்டாச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா முள்ளங்கி தாங்க போட போகிறோம். போட ஆரம்பிச்சிடலாம். முள்ளங்கி தாங்க காலையில் டென்ஷன் இல்லாமல் சமையல் முடியுங்க. எனக்கு காலைல லஞ்ச் ரெடி பண்ணணும்னா இங்கே மேலே வந்து டக்குன்னு ஒரு முள்ளங்கி எடுப்பேன், காரக்குழம்பு வைப்பேன், டக்குன்னு முள்ளங்கி எடுப்பேன், சாம்பார் பொரியல்னு. இது எனக்கு ரொம்ப யூஸ் ஆகுங்க இந்த முள்ளங்கி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.